போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரோடு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது தொழிற்சங்கத்தை சேர்ந்த திரு சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கடந்த 4ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தை எந்த வகையிலும் எங்களுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினால் அனைத்து சங்கங்களும் கூடி 15ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்ற முடிவு செய்தோம். அந்த வேலைநிறுத்த அறிவிப்புக்கு பிறகு அமைச்சர் 8ஆம் தேதி இன்று உங்களை சந்திக்கிறேன் என்று அழைத்தார். நாங்கள் வந்தோம். அன்று என்ன சொன்னார்களோ அதிலே கடுகளவு முன்னேற்றமும் இல்லை, மாற்றமும் இல்லை. 500 கோடி என்று அன்றைக்கே சொன்னார்கள். எந்த வகையிலும் அது போதாது, பிரச்சனையை தீர்க்க உதவாது, பேச்சுவார்த்தையை தொடருவதில் பொருள் இல்லை. ஆகவே கூடுதலாக பணத்தை பெறாமல் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வழியில்லை என்று நாங்கள் அன்றைக்கே சொன்னோம். இன்றைக்கும் நிலைமை அதுதான். இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் அமைச்சரிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஓய்வு பெற்று அவர்களுக்கு உரியது கிடைக்காத, அவர்களுக்கு உரியது அரசு தருவதல்ல, அவர்களுக்கு உரியது 1700 கோடி 4 ஆண்டுகளாக கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். 7 லட்சம் ரூபாய் அளவுக்கு 4 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை என்றால் ஓய்வு பெற்றவர் என்ன பாடுபடுவார்? அதே மாதிரி மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் இருந்தால்தான் பென்ஷன் தொடர்ந்து வழங்க முடியும். இப்போது பென்ஷன், இந்த மாத பென்ஷன் இன்னும் வழங்கப்படவில்லை, 10ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி சர்வீஸில் உள்ளவர்களுக்கு 250 கோடி ரூபாய் அரியர்ஸ் இருக்கிறது. டிஏ அரியர்ஸ், வேறு சில அரியர்ஸ் இருக்கிறது, 250 கோடி. ஆகவே நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் கிட்டத்தட்ட 1700 ஒரு 2000 கோடி ரூபாய் வராமல் அவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு மற்றும் கொடுக்க வேண்டிய பாக்கியே தர முடியாது. அந்த பாக்கியை முழுக்க அவங்க செட்டில் பண்ணாமல், ஓய்வு பெற்ற பிரச்சனையை தீர்க்காமல், பழைய ஒப்பந்தப்படி எங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸை சர்வீஸில் உள்ளவர்களுக்கு தீர்க்காமல் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதற்கு 2000 கோடி தேவை. 500 கோடி கேட்டிருக்கிறோம் என்று அமைச்சர் அறிவித்தார். இந்த 500 கோடி போதாது என்பது ஒன்று. 2, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ரூபாய் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைவெளி இருக்கிறது, இழப்பு இருக்கிறது. அப்படியானால் மாதத்திற்கு நீங்கள் பார்க்கலாம் 150 கோடி ரூபாய், மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் 5 கோடி. அப்படியானால் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1500-600 கோடி ரூபாய் இழப்பு இருக்கிறது. இதை அரசு ஈடுகட்டுவதற்கு முன்வராமல் போக்குவரத்து கழகத்தை இயக்குவதிலேயே சிரமம் இருக்கிறது. இப்ப அந்த பணத்தை எல்லாம் உடனே தர வேண்டிய அவசியம் இல்லை, மாதம் மாதம் அவர்கள் ஒதுக்கி தரலாம். ஆகவே உடனடியாக தர வேண்டிய 2000 கோடி அவர்கள் ஒதுக்க வேண்டும். பிறகு மாதந்தோறும் இந்த எல்லாவற்றிற்குமான இயக்கத்திற்கு, மற்றதற்கு அவற்றை செலவு செய்வதற்கான பணத்தை அவர்கள் ஒதுக்க வேண்டும். அதற்கு பிறகு எங்களுடைய ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு, மின்வாரிய ஊழியர்களை விட எங்களுக்கு சம்பளம் குறைவு, நம்முடைய மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இங்கே இருக்கிற ஓட்டுநருக்கு சம்பளம் குறைவு, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் இட்டு நிரப்புகிற அளவுக்கு சம்பள உயர்வை பற்றி பேசி தீர்க்க வேண்டியும் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு நிதி தேவை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும், நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே அரசு உடனடியாக பேசி முன்வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் முதலமைச்சரிடம் மற்றவருடன் நான் பேசி பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிற தொகை வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுவதற்குள்ள தொகை அல்ல. வேலை நிறுத்தத்தை நாங்கள் திரும்ப பெறுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. எங்களுடைய வேலை நிறுத்த முடிவு தொடர்கிறது. எப்போது பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைத்தாலும் நிச்சயமாக நாங்கள் கலந்து கொள்வோம். அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஒரு வேலை நிறுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலைமையை அரசுதான் இனிமேல் உண்டாக்க வேண்டும். உண்டாக்கினால் மகிழ்வோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்துவோம். மக்கள் எங்களுக்கு உடனடியாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கினால், 2000 கோடி ரூபாய் ஒதுக்கினால் எங்களுடைய கடன், ஓய்வு பெற்றவருடைய கடன் எல்லாம் தீர்ந்து போகும். இதற்கு மேல் பணியில் உள்ளவர்களுக்குள்ள 250 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும். அதற்கு பிறகு பஸ்ஸுகளை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாய், ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாய், ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய். இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசு என்ன செய்ய போகிறது? தினந்தோறும் கூட 5 கோடி கொடுக்கட்டும், வருஷத்துக்கு தேவையான 1500 மொத்தமாக கூட தர வேண்டாம். அதற்கான வாக்குறுதி வேண்டும். அதற்கு பிறகு எங்களுடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் பேச தயார். அதற்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், நாங்கள் காத்திருக்க தயார். ஆனால் ஏற்கனவே இருக்கிற நிலுவையை அவர்கள் முடிக்க வேண்டும். முடித்தால்தான் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுகிற பேச்சே எழும்.
சார் எங்க அமைச்சர் பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுமூகமா எல்லாரும் எழுதி அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பேச்சுவார்த்தையில கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பேசுறதுதான் முறை. அவர் சொன்னாரு நாங்க இந்த 500 கோடி போதாது என்பதை நாங்க சொல்லிட்டோம். எப்படி சொன்னா அது சுமூகம் இல்லைன்னு எனக்கு தெரியல. சார், இப்ப அமைச்சர் பேச்சுவார்த்தை வேலைநிறுத்தம் முடிவாகாது, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அமைச்சர் அப்படி அவர் வேண்டுகோள் விடுத்தது உண்மை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வேலை நிறுத்தத்தை கைவிடுவதற்கான எந்த உருப்படியான வாக்குறுதியும் முகாந்திரம் அந்த தரப்பில் எங்களுக்கு வரவில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 70% பேருந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அமைச்சர் என்ன சொல்றா, ஒரு வருஷத்துக்கு 2000 பேருந்துக்கு நாங்க வாங்கியிருக்கோம் இப்போ சொல்லிட்டு உடனடியாக 6000 பேருந்தை விடாமல் போக்குவரத்து இயக்கம் என்பது முறைப்படாது. உடனடியாக 6000 பேருந்துகள் தேவை. அந்த அளவுக்கு காலாவதியான பேருந்துகள் சரிபாதியை தாண்டிவிட்டன. அதாவது நாங்கள் நிர்ணயித்திருக்கிற நாம் படி 6 லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டும், 6 வருஷம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு காலாவதி ஆகிவிடும். அப்படி பார்த்தால் 17,000 பேருந்துகள் இந்த நாம்படி காலாவதியாகிவிட்டன. 22,000 பேருந்துகளில் 17,000 பேருந்துகள் லாயக்கற்றவை, ஓட தகுதியற்றவை.